பாஸ்ட் பிரசிடென்ட் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். இப்போ உள்ள இந்த இன்சிடெண்ட், நம்ம சகோதரி காலமாக துர்மரணம் அடைந்த அந்த சகோதரிக்கு உடனடியாக அவங்களெல்லாம் கைது செய்து உடனடியாக ஜஸ்டிஸ் வழங்கணும். இது கமிஷன் போட்டு அதை போட்டு இதை போட்டு லேட் பண்ணாமல் ஜஸ்டிஸில் டிலே பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த இன்சிடெண்ட் மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 300 இன்சிடெண்ட் நடந்துகிட்ருக்குது. வெளியே தெரியாது 2-3 தான். இந்த இன்சிடெண்ட் நடக்காமல் இருக்குது. காமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ஷன் கண்டிப்பாக வேணும். நம்ம மேடம் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து இம்மீடியட்டாக செய்யணும். அந்த கல்ப்ரட் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆன் த ஸ்பாட் ஆர் இம்மீடியட்லி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே முடிக்கணும்னு அந்த ஆக்ட் கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம். என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன், இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. எங்களது மருத்துவ சகோதரி கொல்கத்தாவில் இறந்தது மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்று அதன் தொடர்பாக இன்று மிகப்பெரிய ஒரு போராட்டம் கோவை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கு எங்களது தலைவர்கள், மூத்த தலைவர்கள், இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர்கள் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், GO 48 தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி சம்பவங்களை உடனடியாக நம்மளுடைய கவர்மெண்ட் பதிவு செய்து நமக்கு அதுக்கான தீர்வுகளை கொடுக்கணும்னா அந்த சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய GO 48 மாதிரி அது சிறப்பாக அந்த செயல்பட்டால் தான் அது மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருந்தால் நமக்கு ஒரு சேஃப் ஜோனை கிரியேட் பண்ணலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மருத்துவர்கள் எல்லா ஸ்டேட்டுகள்லேயும் வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கான தீர்வுகளை கொடுக்கணும்னு இது மூலிமா நம்ம வேண்டி கேட்டுக்கணும். நன்றி. நான் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு, இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் பிரசிடெண்ட். எங்களோட கோரிக்கை 2 தான். கொல்கட்டா இன்சிடெண்ட்டுக்கு நடந்த யார் குற்றவாளியோ வி வாண்ட் ஜஸ்டிஸ். இன்னொன்று, வி வாண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டு பி டிக்ளேர்ட் அஸ் சேஃப் ஜோன். இங்கே ஒர்க் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் முக்கால்வாசி நேரம் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், ஸ்டாஃப், எல்லா பேராமெடிக்கல் ஒர்க்கருக்கும் அது ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்டாக மாறணும் அப்படின்றது தான். இந்திய மருத்துவ உலக வரலாற்றில் மருத்துவர்களுக்கு ஒரு கருப்பு தினமாக நாங்கள் பார்க்குறோம். கொல்கத்தாவில் RG கர் மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெண் மருத்துவர் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு, அதனால் எங்களுடைய இந்திய மருத்துவ சமூகம் மிகப்பெரிய கவலையும் வேதனைக்கும் உள்ளாகி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண் மருத்துவர்கள் அதிகமாக வேலைக்கு வர சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடப்பது என்பது பெண் மருத்துவர்களை கண்டிப்பாக இந்த வேலைக்கு வருவதற்கு, சேவைக்கு வருவதற்கு தயக்கம் கொள்ள சொல்லும். கண்டினியூஸாக தொடர்ந்து பெண் மருத்துவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 லட்சம் மருத்துவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 45,000 மருத்துவர்களும், மருத்துவமனைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை செய்திருக்கும். இதன் மூலமாக எங்களுக்கு தேசிய அளவில் ஒரு தேசிய மருத்துவ பாதுகாப்பு சட்டம் ஒன்று வேண்டும். மருத்துவமனைகள் எல்லாம் ஒரு சேஃப் ஜோன் என்ற பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதையும் மீறி மூணாவதாக ரொம்ப முக்கியமாக இந்திய தேசிய மருத்துவ ஆணையம், அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்பது எந்தெந்த மருத்துவமனைகளிலெல்லாம், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் மருத்துவர்கள் வேலை செய்கிறார்களோ அந்த மருத்துவ கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட வேண்டும். அதன் மூலமாக இந்த மருத்துவமனைகளில் வேலை செய்யக்கூடிய, குறிப்பாக இரவு நேரங்களில் ஆட் ஹவர்ஸில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு அதன் மூலமாக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்தம், அடையாள வேலைநிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவமனைகள், அகில இந்திய மருத்துவமனைகள் என்னுடைய சேர்மன். இப்போது நிறைய இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் உமன் சேஃப்டிக்காக நம்ம இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், உமன் டாக்டர்ஸோடைய சேஃப்டிக்காக. இது ஒரு கடுமையான சட்டமாக வர வேண்டும். இந்த சட்டம் இப்போது நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது, பட் இருந்தாலும் அகில இந்திய ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். இந்த மூவ்மெண்ட் டாக்டர்ஸ் மட்டும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த அநீதி எந்த ஒரு பெண் மருத்துவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு பெண்ணுக்கு வேணாலும் இது ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இது எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு இது ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஆனால்
மருத்துவர்கள் செவிலியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேரி டைப் ஆஃப் பீப்புள் வரக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து வேரிய சைக்கலாஜிக்கல் இது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வரக்கூடிய இடம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் மற்ற ப்ரொஃபஷனை விட. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். அதை விட வந்து நாங்கள் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் டிஃபென்ஸ், பெண்களுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்கூல்லேருந்து காலேஜிலிருந்து ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண வேணும். இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருந்தால் இவங்க வந்து இந்த ஒரு நிலைமை நடக்கும்போது அந்த தாக்க வர்றவங்க வந்து இவங்க தாக்கி இவங்களை தற்காப்பு செய்து கொள்ள முடியும். அதை விட இப்போ வந்து சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது, வேறு ஹெல்ப்லைன் எல்லாம் இருக்குது. நாய்க்கு கூட ஹெல்ப்லைன் இருக்குது. ஆனால் உமன் ஹெல்ப்லைன் ஒன்று கொண்டு வரணும். இப்போ நம்ம பார்க்குறோம் டாக்ஸ் ஹெல்ப்லைன் அப்படி இருக்குது, பெட் ஹெல்ப்லைன் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ அகில இந்திய லெவலில் வந்து உமன் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் ஹெல்ப்லைன் இருக்கணும். அது அந்த ஹெல்ப்லைன் மூலமாக ஏதாவது ஒரு அநீதி நடந்துச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸை ஒரு சேஃப் ஜோனாக கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நான் டாக்டர் கார்த்திக் பிரபு, இந்திய மருத்துவ சங்கமோட தமிழ்நாடு கிளை செக்ரட்டரிங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28,000 சிங்கிள் டாக்டர் ஓபி கிளினிக்ஸ் இருக்குது, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சேர்ந்து. கிட்டத்தட்ட 50 பெட்டு கீழே ஒரு 7,500 ஹாஸ்பிட்டல் தனியார்லேயும் 2,400 ஹாஸ்பிட்டல் பக்கம் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. 50 பெட்டுக்கு மேலே மொத்தமே தமிழ்நாட்டில் 650 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுதான் டோட்டல் தமிழ்நாடோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் தனியாரில் பார்த்தீங்கன்னா 28,000 சிங்கிள் டாக்டர் கிளினிக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 7,500 ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் செக்யூரிட்டி இருக்கும். தமிழ்நாடு பூரா மருத்துவர்கள் சேஃபாக ஃபீல் பண்ணால் மட்டுமே நல்ல முறையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் பேஷண்ட்டை பார்க்க முடியும். அது நடக்கணும் என்றால் தண்டனைகள் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்டும் இருக்கணும், ஸ்டேட் ஆக்டும் இருக்கணும். அது கடுமையாக இருக்கணும். அது கீழே நடவடிக்கையும் எடுக்கணும். அது எடுக்காவினில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் டாக்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பொறுத்து போன நாட்கள் நிறைய உண்டு. இப்போது அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. ஸோ இனஃப் இஸ் இனஃப். இதுக்கு மேலே மருத்துவர்கள் அது எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்படியே பார்க்காம போகிற நாட்கள்லாம் தாண்டி இந்திய மருத்துவ சங்கமும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் சரி, எல்லா ஸ்பெஷாலிட்டி அசோசியேஷன்ஸும் சரி, எல்லாருமே சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். நமக்கு நேஷ்னல் லெவலில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேணும். ஹாஸ்பிட்டல்ஸை சேஃப் ஜோனாக அறிவிக்க வேண்டும். அது இல்லாமல் அந்த ரீஜனல் இடத்துல இப்போ நம்ம தமிழ்நாடு ஆந்திரா எல்லாத்துலேயுமே ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது. அது இன்னும் கடுமையாக இந்த மாதிரி இதில் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸை டிஸ்டர்ப் பண்ணுற யாருமே அது கீழே 100% அது கீழே தான் புக் பண்ண வேண்டும், ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இது நடக்காவினில் இந்த பிரச்சனை இது இன்றைக்கி டோக்கன் ஸ்ட்ரைக்கு தான். இது கண்டிப்பாக தொடரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த விக்டிம் நம்ம கொல்கட்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். அது யாருக்கு ட்ரூ கல்பிரிட்னு வெளியில் கொண்டு வந்து அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த போராட்டமும் தொடரும். இது மீடியா மூலியமாக நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நாங்கள் வேண்டி விரும்பி கேட்குறோம்.